நம்ம யூடியூப் பார்த்து ஏகப்பட்டதை பண்ணணும்னு நினப்புங்க. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி தாங்கண்ணா, முதல்ல தோட்டம் ஆரம்பிக்கணும். மண்வெட்டி, டியூப்பு, மண் கலர்ற இந்த இதெல்லாம் வாங்கி போட்டேங்க. அப்புறம் கோழி பண்ண ஆரம்பிக்கணுன்னு இந்த வலை, இந்த நெட்டு இதெல்லாம் வாங்கி போட்டிருக்கேங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே இருந்துச்சு சாமாங்க. ஆனால் நம்ம இதுக்கு போதுமான டைம் கொடுக்காததுனால நம்மளால் எதுவுமே ரெடி பண்ணலை. சரி, ஒரு வருஷம் அப்படியே போட்டுட்டேங்க. மீண்டும் நம்ம முயற்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி கிளம்புறேங்க. முதல்ல நமக்கு தேவையானதை மாடி தோட்டத்தில் போடுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேங்க. அதனால் மாடி தோட்டத்துக்கு தேவையான உரம் கலெக்ட் பண்ணேன். மாட்டுச்சாணம், ஆட்டுச்சாணம் கலெக்ட் பண்ண கிளம்புறேங்க. வாங்க கிளம்புவோம். இன்றைக்கி நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு தேவையான எரு, மாட்டுச்சாணி, ஆட்டுச்சாணி எடுக்க போகிறோங்க. வாங்க போவோம். நம்ம நினச்சதை விடவே வேகமாகவே இந்த மாட்டுச்சாணம் கலெக்ட் பண்ணியாச்சுங்க. கூட மாட்டு உரம் கலெக்ட் பண்ணும்போதே இந்த மாதிரி முயலோட சாணமும் கிடைக்கிதுங்க. இதையும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆட்டு உரமும் அங்கங்கே கிடக்கு, இதையும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு இயற்கை இலவசமாகவே கிடைக்கிது. நமக்கு தேவையானதை தேடி போகணும். கண்டிப்பாக சத்தான உரத்தோடு நம்ம காய்கறி தோட்டம் அமைக்கலாங்க. மாடியில் சின்ன சின்ன தோட்டம் அமைச்சு சத்தான காய்கறியை சாப்பிட்டு நலமுடன் இருப்போம். நம்ம இன்றைக்கி சாணி அழியாச்சுங்க.